சுகன்யாவே இருந்தாலும் விருப்பம் இல்லாம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். பாண்டியன் கோமதி என்ன நடந்துச்சுன்னு சுகன்யாட்ட விசாரிக்கிறாங்க. கதிரும் சரவணனும் அவங்க கூட தான் இருக்காங்க. மீனா மட்டும் ரூமுக்கு வெளியே நிற்கிறாங்க. சுகன்யா அழுதுகிட்டே அது இதுன்னு பழி போட்டுக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் உடம்பு முடியலனாலும் கேட்காம என்னை அந்த பாடுபடுத்துகிறாங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு என்ன ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் வெளியே நின்ன மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அம்மா வேணும்னு தான் இப்படி சொல்கிறான்னு. ஆனால் பாண்டியன் கோமதிக்கு தான் இந்த விஷயம் தெரியாது. அவங்க பழனி மேலே தான் கோவப்படுறாங்க. இனியாச்சும் இந்த பிள்ளைகிட்ட ஒழுங்காக நடந்துக்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோபமாக சொல்லிட்டு போயிடுறாரு. அவருக்கு என்ன தெரியும், பழனி சுகன்யாவை இதுவரை தொட்டது கூட கிடையாது. இதெல்லாம் சுகன்யாவோட ட்ராமான்னு. சுகன்யாவை படுக்க வச்சுட்டு வெளியே வந்த கோமதி, நீ இப்போ உள்ளே போய் அவளை தொந்தரவு பண்ணாத, உன்னையே என் தம்பின்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குன்ட்டு சொன்னதும் பழனி மனசுடைஞ்சு போய் வெளியே வந்து தேம்பி தேம்பி ஆடுறாரு. பாம்பா இந்த மனுஷன், இந்த சுகன்யாவோட கொடுமைக்கு எந்த கடை இல்லையா. அடுத்து இந்த மனுஷன் அழுதுகிட்டே வீட்டு விட்டு போயிடுறாரு. மறுநாள் சரவணன் தான் இப்படியே தேடி கண்டுபிடிக்கிறாரு. எங்கே மாமா போனேன், உன்னை எங்கெல்லாம் தேடுறதுன்ட்டு கேட்குறாரு. வீட்டுக்கும் கடைக்கும் பழனி வரலன்னு சொன்னதும் சரி ஏதாவது சாப்பிடுன்ட்டு சோடா வாங்கி கொடுக்குறாரு. வீட்டில் எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குன்ட்டு பழனி சொல்கிறாரு. அட விடு மாமா, எல்லாம் போக சரியாயிருன்ட்டு சரவணன் சொல்கிறாரு. டே மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து சந்தோஷமாகவே இல்லைடா. நான் சுகன்யாவை கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. நீ யார்கிட்டையும் அதிர்ந்து கூட பேச மாட்டேன். அப்படிப்பட்டனா சுகன்யாட்ட அவ்வளோ கடுமையாக நடந்திருப்பேனா. அவன் சொன்ன மாதிரி நேற்று எதுவுமே நடக்கலை தெரியுமா. நாங்கள் வேற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அது ஆர்கியூமெண்ட் ஆகி கடைசியில் சைக்கோ மாதிரி பொருளெல்லாம் போட்டு உடச்சி என் மேலே பழியையும் போட்டுட்டா அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லும்போது நமக்கே கண்ணில் தண்ணி வருது.